எத்தனை பெரிய சந்தோஷம். தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார், நம்மை அவர் உருமாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நாம் களி கூறும்படியாகவே தேவன் விரும்புகிறார். ஆகவே தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்கணும். துக்கமுகமாய் நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது. உங்களோட மன துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் தேவன் மாற்றுவார். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை நமக்கு அதிக நாட்களுக்கு இல்லை. இந்த உலகத்தை விட்டு நாம் எல்லாரும் அவனவன் தன் தன் வரிசையிலே இந்த உலகத்தை விட்டு நாம் நீங்கி போக வேண்டும். அப்போ இந்த உலகத்திலே நாம் ஆசை கூர்ந்தால், உலகத்திலே அன்பு கூர்ந்தால் நம்மிடத்திலே பிதாவின் அன்பின் நிறைவு இருக்காது. அப்போ அதால தான் ஆண்டவர் சொல்கிறது, உலகத்திலும் அதில் உள்ளவர்கள் மேல் நீங்கள் அன்பு கூறக்கூடாது. அப்போ உங்களுடைய அன்பு, உங்களுடைய பார்வையெல்லாம் அவர் மேலே வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் வர்ற எதுவுமே உங்களை சேதப்படுத்த போகிறது இல்லை. அப்போ இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை தேவன் இந்த நாளிலே நம் நடுவிலே பேசுவார்கள். என்ன அநேகர் இதை குறித்து ஒரு கொஞ்ச நாளாக என்னிடத்திலே ஃபோன் பண்ணி கேள்வி கேட்டு அநேகருக்கு அந்த தெளிவான காரியங்களிலே நமக்கும் அந்த தெளிவு இல்லை. ஆண்டவர் தான் நம்மை தெளிவுபடுத்த என்று சொன்னார். உலகம் அதன் போக்கில் போய்கொண்டிருக்கிறது. தேவ வார்த்தையின்படி இந்த உலகத்துக்கு இன்னும் முடிவு வர இல்லை. அப்போ நாம் பலதை யோசிக்கணும். ஆண்டவர் வார்த்தை போய் சொல்லாது. அப்போ தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பலர் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசி மாறை கொண்டு சத்ருவானவன் உலகத்துக்கு இப்போது முடிவு வரப்போது, உலகம் முடிய போது, இப்படி பல காரியங்கள் நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த காரியங்களை குறித்து நம்மை பயப்படுத்துகிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பயந்து போயிட்டோம் என்று சொன்னால் நாம் எப்படி அவருடைய ராஜ்யத்தை கட்டுவது, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் என்று தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இதற்குரிய சில காரியங்களை தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். அப்போ நாம் இந்த நாள் முதலாவதாக 24வது மத்தேயு நாம் அடிக்கடி தியானிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி. மிகவும் நிறைய காரியங்களை தேவன் அதற்குள்ளே வைத்திருக்கிறார். அப்போ இதில் இருந்து தான் நாம் இன்னைக்கு நம்முடைய வேத பகுதிக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். என்றால் அவருடைய வார்த்தை நம்மை அறிவு பூர்வமாய் நடத்தும். நம்முடைய பயத்தை, அச்சத்தை நீக்கி போடும். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நாம் இதை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நமக்கு ஒரு சமாதானம், ஒரு அவருடைய சந்தோஷமும் நம்மை நிறைக்கும். ஏனென்று சொன்னால் தேவன் நல்லவராய் இருக்கிறார். தேவனை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் காலையில சொல்லணும், மாலையில சொல்லணும், படுக்க போக்கில் சொல்லணும், போக்கில் வரத்தில் சொல்லணும். இந்த ஒரு வார்த்தையை நீங்க மறக்கவே கூடாது. என் அப்பா நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதை நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கணும். சொல்லிக்கொண்டிருந்தா அந்த கிருபை உங்க மேல பெருகிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த நாளிலும் மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். தேவ வார்த்தையின்படி ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது நீங்க நன்றாக இந்த காரியத்தை விலகிக் கொள்ளணும். அப்போ முடிவு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இந்த உலகத்தை இன்னைக்கு பாருங்க, நாம் ஆரம்பித்த நாட்கள், நம்ம பிறந்த நாட்கள் இருந்ததை காட்டிலும் அதற்கு முதலே 2000 ஆண்டு தொடங்கிய தேவன் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டுதான் வாரார். அப்ப இந்த நாட்கள்ல இன்டர்நெட் இருக்குது, விரைவாக அதி விரைவாக அவருடைய சுவிசேஷம் பரவி கொண்டிருக்கிறது. அவரை அறியாதவர்கள் என்று சொல்வதற்கு யாருமே இந்த பூமியிலே இல்லை. அதிகமாய் 99% மேலான ஜனங்கள் அவரை அறிந்திருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். எந்த ஜாதி, எந்த மதம், எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலரை தவிர சிலர் மறைவாய் ஆதிவாசிகள், அப்போ சில ஆட்கள் வாழ்றாங்க, அவர்கள் சிலர் அவர்களுக்கும் அனுப்பி இருக்கிறார் ஆண்டவர். அப்போ அவங்களுக்கும் தெரியாத இல்லைன்னா பல எல்லாருக்கும் தெரியத்தக்கதாய் தேவன் காரியங்களை செய்திருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையின்படி உலகத்துக்கு முடிவு வந்திருக்கு. ஆனா இங்கே தேவன் சொல்லுகிற காரியம் அது அல்ல. சுவிசேஷம் அது இன்றைக்கு பாருங்க, விரைந்து சபைகள் நாங்கள் சுவிசேஷம் சொல்லி 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 நம்ம எல்லாரும் சொல்லிட்டோம்டா அதோட ஆண்டவர் வந்துருவான்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதோட உலகத்துக்கு முடிவரும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நல்லது, தவறு அல்ல. எப்படி ஒரு நாளைக்கு உலகம் முடியத்தான் போகும். ஆனா அது எப்படி முடிவுக்கு வரும், எந்த காலத்துல வரும், எப்படி அதை தேவன் செய்ய போகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ அதற்கு 2 வார்த்தைகளை நாம் பார்த்துட்டு அதற்கு பின்பாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். அப்போ இன்னைக்கு நாம்
சில 4 தீர்க்கதரிசிகளுடைய புத்தகத்திலே தேவன் வைத்திருக்கிற காரியம் அது இந்த காலத்துக்கு எவ்வளவு தூரம் பொருந்தி வருகிறது, அது இனி வரும் நாட்களுக்கு எப்படி பொருந்துகிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரா என்றால் அவருடைய பிள்ளைகள் அறிவோடு இருக்க, அவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மூடர் பலி செலுத்துறது போல மூடர்களைப் போல இருக்கவே கூடாது. நமக்கு சமயம் வாய்த்தால் நம்ம அந்த மூடர்கள் என்ற அந்த காரியத்தை கொஞ்சம் தியானிக்கணும். ஏன்னா தேவன் அதை குறித்து சில காரியங்களை பேசி இருக்கிறார். அப்போ அதை நாம் தியானிப்பானால் இந்த நாளில் விதை பேசும்படியாய் ஆவியானவர் திருவுளம் பற்றினபடியினால். அப்போ ரோமர் எடுங்க, ரோமர் 14வது அதிகாரம். இந்த ராஜ்யம் என்றால் என்னென்று நாம் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். அந்த ராஜ்யத்தை புரிஞ்சு கொண்டால் தான் பின்பாய் காரியம் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் அழகாய் பவுலை கொண்டு தேவன் எழுதுகிறார். 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் இனி வரப்போறதா இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் ஆதாரமாய் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அது நீதியினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்த ராஜ்யமாய் இருக்கிறது. ஆனா அதற்கு முன்பாக தேவன் சொல்லுகிறார், அங்கே பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசியாய் அவர் சொல்லி, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அப்போ இங்கே தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? அவருடைய இந்த பூமிக்கு இன்னும் முடிவு வராதற்கு ஒரு பெரிய காரியம் என்னென்றால் அந்த சாட்சி வாழ்க்கை இல்லை. அதற்கு ஒரு வசனத்தை எடுத்து இன்னொரு வசனத்தை வாசி 1 கொரிந்தியர் 4:20 எடுத்து வாசி பின்பாய் நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துகிறேன். இப்ப பவுல் இன்னொரு காரியத்தை சொல்றார். இதே பவுல் ராஜ்யத்தை குறித்து 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 20வது வசனம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. ஆமா, இந்த பலம் என்றது என்ன? அது பலத்துக்கு சரியான அர்த்தம் நீங்க அதுக்கு ஒத்த சொல்லை பார்ப்பீங்கன்னு சொன்னா, சரியான அர்த்தம் நீங்க தேடி பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஆங்கிலத்திலே அழகாக அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்க. நீங்க ஆங்கில வேதம் வைத்திருந்தா நீங்க இந்த வசனத்தை அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, லீவிங் a life, அதாவது வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கிறது, கிறிஸ்துவ போல இருக்கிறது. அப்பதான் இந்த உலகத்துக்கு முடிவு. ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக எல்லாருக்குள்ளேயும் அப்படி வாழ முடிகிறது இல்லை. சீசர்கள் வாழ்ந்து காண்பித்தாங்க, கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து காண்பித்தாங்க. அந்த அடிச்சுவடு தான் எனக்கும் உங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்குது. ஆனா வாழ முடியல. அப்போ தேவன் சொல்லுகிறார், அப்பொழுதுதான் இந்த சாட்சி வாழ்க்கை, உங்கள் செயல்பாட்டின் மூலம் நீங்க வாழ்ந்து காட்ட போற வாழ்க்கை நிறைவுதான் இந்த பூமிக்கு முடிவை கொண்டு வரணும். ஆனா அந்த வாழ்க்கையை அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போ அது ஏன் இன்னும் நிறைவேறல? அது நிறைவேறினோடனே தான் இந்த பூமிக்கு முடிவு வரணும். அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு சொல்லுகிற மாதிரி இந்த உலகம் நம்முடைய காலத்துல முடிய போகிறது இல்லை. அதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. ஒன்று, தேவனுடைய சபைதான் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் உலகம் முடியாது. உலகத்துக்கு முடிவு வர்றதுக்கு நாள் இருக்கு. இந்த உலகம் சபைதான் எடுக்கப்பட்டாலும் இந்த உலகம், அதாவது இந்த பூமி இருக்கு. அப்போ அந்த பூமிக்கு முடிவு வேண்டாம்னு சொல்லுகிறார். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ சபை எடுக்கப்பட்ட பிறகு இந்த பூமி உடனடியாக இதை சொல்ற மாதிரி நம்ம நினைக்க கூடாது, பூமி அதோட முடிஞ்சு ஆட உடனடியா இல்லை. தேவன் வாக்கு பண்ணிட்டு ஆதியிலே மனிதனை உண்டாக்கின ஒரு நோக்கம் உண்டு. அவருக்கு சாட்சியாய் வாழணும். அவருக்கு அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது தம்முடைய சீசனை பார்த்து சொன்ன, இந்த பூமியின் கடையாந்திரம் எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க. அப்போ சாட்சி வாழ்க்கை வாழ சொல்ற சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக, சாட்சியோடு தான் பிரசங்கிக்கப்படணும். அந்த சாட்சி வாழ்க்கை நம்ம சொல்லலாம். எல்லாரும் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் பிடிச்சி எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு குறைவே இல்லை. அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற இந்த லெஸ்பியன்ஸ், கேஸ் என்று சொல்ற பலர் மத்தியிலும் போய் இன்னைக்கு துணிவா நின்று சந்தி நின்று சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. ஆனா முடிவின்னு வர இல்லை. ஏன்னா தேவன் வைத்த ஒரு வாழ்க்கை சட்ட முறை இருக்கு. அதை நம்ம வாழும் வரைக்கும் இந்த பூமிக்கு முடிவு வராது. அப்போ நாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த அதிகாரத்தோடு தீர்க்கதரிசியின் அதிகாரத்துக்குள்ள இருக்கிற சில காரியங்கள், அந்த
தேவனை பேசி இருக்கிறார் என்றால் நீங்க யோசிச்சுப்பாரு அவருடைய வாயா. அப்ப அதை நாங்க பார்க்க போறோம். பார்த்து நாம் தெளிவடைய போறோம். இந்த உலகத்தின் முடிவு எப்படியா இருக்கும். அப்போ அவர் எங்கிருந்து தன்னுடைய ஜனங்களுடைய சாட்சியை கொண்டு வர போறார், எங்கிருந்து அந்த வாழ்க்கை முறையை தொடங்க விரும்புகிறார், தேவன் அதை செய்வாரா என்பதைத்தான் நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்ன இன்றைக்கு இதை குறித்து பலர் இன்றைக்கு அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. பல நல்ல நல்ல ஊழியர்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதை நீங்க தியானித்து பார்க்கிறது. ஏனென்று சொன்னா உலகத்தின் முடிவு உடனடியாய் வராது. ஜெகன் அழகாய் சில காரியங்களை சொல்லுவார். நீங்க ஜெகன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் அந்த காரியங்கள் அதிகமாய் சொல்லுகிற ஒரு மனிதன். அப்போ நமக்கு தேவன் நாம் தெளிவடைபடியாய் பேசுவாரா. ஆகவே யோவேல் 2வது அதிகாரம் வேணுங்க, அதுல இருந்துதான் நாம் பார்க்க போவோம். அப்போ சுவிசேஷம் என்றது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சிம்பிளாக சுவிசேஷம் என்பது என்னென்றா கிறிஸ்து நமக்காய் செய்ததை சொல்லுகிறது. கிறிஸ்து எதற்காய் வந்தார் என்பதை நாம் சொல்லுகிறது. அதுதான் சுவிசேஷம். ராஜ்யம் என்று சொன்னால் ஒரு இடம், அது நம்முடைய நிலைமை இருக்க போகிற ஸ்தானத்தை குறிக்குது. நாம் பிதாவை சந்திக்க போகிற இடத்தை, அதுதான் ராஜ்யம். அப்போ சுவிசேஷமும் ராஜ்யமும் ரெண்டு இணைந்திருந்தாலும் அதற்குள்ளே தேவன் வித்தியாசமான ஒரு காரியத்தை வைத்துக்காக நம்முடைய சாட்சி வாழ்க்கை. அதாவதுதான் இயேசு சொன்னார், பிதாவுடைய சித்தம் அந்த சாட்சி பூலோகத்துல உங்களோட அகவழிப்படும். அப்போ அந்த சாட்சி வரும் வரைக்கும் தேவனால இந்த பூமியை அழிக்க முடியாத உண்மை. அதை அவரே நமக்காக செய்ய போகிறார். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். யோவேல் 2வது அதிகாரம் நமக்கு தெரிந்த வசனம். இதுக்குள்ளே தேவன் நிறைய ஆச்சரியமான காரியங்களை வைத்திருக்க நாம் இதை கொஞ்சம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்போ யோவேல் 2:28 எடுத்தவர் வாசிங்க. 2:28 முதலாவது. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை, உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுறார்? அதற்கு பின்பு. எதற்கு பின்பு? நம்ம அதை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அதற்கு பின்பு ஒரு காரியம் செய்வேன். ஆனா பெந்தெக்கோஸ்தினால ஆவியானவர் ஊற்றப்பட, அதன் ஆரம்பம். அவர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். அது இன்னும் நிறைவடையவில்லை. ஆவியானவர் மாம்சம் பாருங்க. ஆண்டவர் அன்னைக்கு நோவான காலத்துல மனுஷ குலத்தை அழிக்கும் போல சொல்ற மாம்சமான யாவின் அழைக்க போகிறார். அதே மாதிரி அதற்கு ஒத்த வார்த்தையை சொல்லுகிறார். மாம்சமான யாவரோட ஒருவரும் தப்பி போக முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரா? இல்லை. ஆனா ஒரு நாள் வருது, மாம்சமான யாவருக்கும் இந்த ஆவியை கொடுக்க போறார். அப்போ அந்த நாளுக்கு பின்பாகத்தான் இந்த உலகத்துக்கு முடிவு வரும். இப்போ இங்கே ஒரு அழகாய் சொல்லுங்க, அதற்கு பின்பு. அப்போ தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதற்கு பின்பாகத்தான் அந்த நிறைவு வரப்போகுது இந்த பூமியில். அதற்கு பின்பாகத்தான் இந்த உலகத்துக்குரிய முடிவு வரப்போகுது. அதற்கு பின்பாகத்தான் புதிய வானம் புதிய பூமியை தேவன் உண்டாக்க போகிறார். அப்போ நாம் கொஞ்சம் தெளிவடையும்படியாக இப்போ எந்த காலம் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து இதே அதிகாரத்தில் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். இப்போ அதிலே 1-2 வாசிங்க. யோவேல் 2வது அதிகாரம் 1-2 வாசிங்க. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் அந்தாரமுமான நாள். விடிய கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு சாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன்னொரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் சீயோன் இருக்கு, ஒரு பெரிய போர் வரப்போகுது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. எக்காலம் வந்து போர் அடையாளம், ஒரு பெரிய அது எச்சரிப்பு அடையாளம், ஒரு பெரிய யுத்தம் வரப்போகுது. நான் பின்பாய் தெளிவாய் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். இப்போ இந்த அதிகாரத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்க போறோம். வருது அடுத்ததாய் ஆண்டவர் ஒரு க்ளூ கொடுக்க, அதாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு பலத்த ஜாதியை, ஒரு பலத்த ஜாதியை அவங்க வந்து தீவிரமாய் வந்து பரவ போறாங்க. எங்க பரவ போறாங்க? ஜெருசலேம் தேவ நகரத்தின் மேல வந்து பரவ போறாங்க. அப்போ இந்த ஜாதி வந்து பரவும். இது நடந்து இந்த காரியம் அசிரியர் வந்து
தேசத்தை பிடித்து கொண்டு போனாங்க. அது ஜெருசலேமை மாத்திரம், ஒரு ஜாதி மாத்திரம் தான் வந்துச்சு. ஆனா இங்கே உலகத்தின் எல்லா ஜாதிகளையும் தேவன் ஜெருசலேமுக்கு விரோதமாய், இஸ்ரவேலருக்கு விரோதமாய், கிறிஸ்தவருக்கு விரோதமாய் கொண்டு வர போகிறார். அது பலத்த ஜாதி. நாம் அதையெல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஜாதி வந்த பின்பு தான் தேவன் நிறைய காரியங்களை செய்ய போகிறார். அது இனி சம்பவிக்க போறதா இருக்கிறது. எப்படி நான் இதை உங்களுக்கு சொல்லலாம் என்றால், மத்தேயு அதே 24வது அதிகாரம் இதே காரியத்தை தேவன் அங்கு சொல்லுகிறார். இந்த யோவேல் 2வது அதிகாரமும் மத்தேயு 24வது அதிகாரத்திலே இருக்கிற ஒற்றுமை நீங்க பார்க்கணும். தேவனே சொல்லுகிறார். பாருங்க, எடுங்க 24 எடுத்து 21 வாசிங்க. 24 21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதது, இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து யோவேலின் நாட்களுக்கு பின்பு அவர் வந்து சொல்லுகிறார். அப்போ இனி நடக்க போகுது, இன்னும் நடக்க இல்லை. இங்க பாருங்க, அவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டது முன்னொரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாய் வரும் வருஷங்களிலும் உண்டாவது இல்லை என்றால் இன்னும் அப்படிப்பட்ட காரியத்தை இந்த பூமி பார்க்க இல்லை, இனி பார்க்க போகும். அதற்கு பின்பாகத்தான் தேவன் ஒரு பெரிய அசைவை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எழுப்புதல் ஜெபிக்கிறோம், நல்லது. இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற எத்தனை பேர் அந்த எழுப்புதலை பார்ப்பாங்க? அப்படிப்பட்ட அசைவை பார்க்க போறாங்க நமக்கு தெரியாது. சில வேளை அவங்க எடுத்துக்கொள்ளப்படலாம், இல்ல காலம் முடிஞ்சு போயிடலாம். ஆனா தேவன் ஜெபங்களை தள்ளுகிறவர் அல்ல, தேவன் ஒன்றை மறக்கிறவர் அல்ல. அப்போ தேவன் அதை செய்வார். எழுப்பதா ஆத்மாவின் அறுவடை, அதான் அந்த சுவிசேஷத்தினுடைய தாற்பயம், அதுதான். அப்போ அதை தேவன் செய்யணும். அப்போ அந்த சாட்சி வாழ்க்கை தேவன் இந்த பூமியில எழுப்பணும். ஏன்னா தன்னை ஜனங்கள் தனக்கு சாட்சியை வாழணும் தான் உலகத்திலிருந்து வேறுபடுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி வந்தான். அவன் உலகத்தோட கலந்துட்டான், உலகத்து காரியங்களுக்குள்ள வந்து உலகத்து விக்கிரங்களை கொண்டு வந்து கெடுத்து கொண்டான். தேவன் எதிர்பார்த்த அப்போ ஆவியானவர் இல்லாதபடினால பலம் இல்லை. ஆவியானவர் ஆங்கே கொடுக்கப்பட்டாலும் எல்லாருக்குள்ளையும் இல்லை. அப்ப எல்லாராலும் அந்த வாழ்க்கை வாழ முடியும். இது மாம்சமான யாவரும் வாழணும். அதுதான் தேவ திட்டம், அனாதியாவுடைய திட்டமே அதுதான். அப்போ நீங்க மறக்க கூடாது. இப்போ இதுல 2:10 வாசிங்க. அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளிமங்கும். பாருங்க, இதுக்கு ஒத்த அடுத்த காரியத்தை தேவன் சொல்லுங்க. 24 29 வாசிங்க. அதே மத்தேயு. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியப்படாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். பாருங்க, அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மலங்கும். அதே காரியத்தை மீண்டும் தேவன் பேசுகிறார். அப்போ இந்த காரியம் இனி சம்பவிக்க போகுது. இவைகளுக்கு பின்பாகத்தான் முடிவு வரும். நீங்க எப்படி இதை சொல்றீங்கன்னு சொன்னா, அந்த அதிகாரத்திலே 24 3 எடுத்து வாசிங்க. சீசர்கள் போய் தேவனிடத்தில் கேட்கிற காரியங்கள் பாருங்க. 2 காரியத்தை கேட்கிறாங்க பாருங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். என்ன கேட்கிறாங்க? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும். அப்போ உலகத்தின் முடிவுக்கு என்று தேவன் நாளை அதை கேட்டபடினால்தான் தேவன் இந்த காரியத்தை சொல்ல வேறுபடுத்தி காண்பிக்கிறார். சுவிசேஷத்தின் நிறைவையும் ராஜ்யத்தின் முடிவையும் சேர்த்து காண்பிக்கிறார் சீசர்களுக்கு. அப்போ இங்கே தேவன் ஒரு பலத்த ஜாதியை கொண்டு வருவேன் என்று அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அப்போ இந்த பலத்த ஜாதி எங்கிருந்து வரும் அதை நம்ம பார்க்கணும். என்ன, அந்த பலத்த ஜாதி ஜெருசலேமை நோக்கி வந்தாங்க, அசிரியர் வந்தாங்க. இப்போ இந்த ஜாதி அங்கிருந்து தான் வரப்போகுது. அந்த இதை தேவனே சொல்லுகிறான். என்ன, நம்ம இது பார்த்தா தான் நம்ம தெளிவடையலாம். அப்போதான் தேவனுடைய ஒவ்வொரு காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ முதலாவது 11வது வசனத்தை வாசிங்க. அது 2 யோவேல் 11. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது, அவருடைய நாள் பெரிது மகா பயங்கரமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? இப்போ இது என்ன ஆச்சரியமான காரியம்னா, இந்த சேனையை அனுமதிக்கிறதே கர்த்தர்.
கர்த்தரை நடத்த போறார். தம் ஜனங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் அனுப்ப போற. கர்த்தர் அனுப்ப போற. முதல் அதை செய்ய போற. அதற்கு பின்பாகத்தான் மாம்சமான யாவருக்கும் ஒரு பெரிய ஆசை. கர்த்தரை செய்ய போற. இந்த சேனை எங்க இருந்து வரும்? அதுல 20 வாசிங்க. வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ் கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. ஆமென், ஆமென். வட திசையில இருந்து அசிரியர் வந்தாங்க. அது நடந்து முடிஞ்சது. அவங்க எருசலேம் அப்படியே பிடிச்சி எரிச்சு கொண்டு போய் எருசலேம் ஒரு ஜாதி மாத்திரம் தான் வந்துச்சு கொண்டு போனான். அந்த ஜாதியை பிறகு தேவன் தண்டிக்கிறான். அசிரியரை மீண்டும் தேவன் அந்த அசிரியர் தண்டாயுதத்தை முடிப்பேன்னு சொல்லி தேவன் அந்த ஜாதியை தண்டிக்கிறான். அது நடந்து முடிஞ்சது. ஆனா இப்ப இங்க பேசப்படுகிற காரியம் இனி நம்முடைய நாட்களுக்கு பின்பாக, சபை நாட்களுக்கு பின்பாக தேவன் மாம்சமான யாவருக்கும் கொடுக்க போற காரியத்தை பேசுகிறார். அப்போ நாம் தெளிவடைந்த இந்த யோவேல் அதிகாரத்துக்குள்ள தேவன் நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். ஆகவேதான் முதல் நாளே பெந்தெகோஸ்தே நாளே ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அங்கே பேதுரு எழும்பி இந்த காரியத்தை சொல்லுகிறார். அது ஆரம்பம். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், முடிவு அல்ல. அதுதான் முடிவு என்று சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த பூமி இல்ல முடிச்சிருக்க ஆண்டெல்லாம் அதை முடிச்சு அநேக காரியங்கள் செய்து போயிட்டே இருப்பார். ஆனா இன்னும் அதற்கு பின்பு 2000 ஆண்டு இந்த பூமி இயங்கிக் கொண்டுதான் இருக்கு. ரட்சிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க ஜனங்கள். இனிமேல் அடுத்த சந்ததியும் ரட்சிக்கப்பட போகுது. இது தொடர்ந்து தலைமுறைக்கு தேவன் இதை அனுபவித்துக் கொண்டே போறார். முடிவு வராது, உடனே வராது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சுவிசேஷம் அறிவிச்ச உடனே இந்த எல்லாருக்கும் தெரிவிச்ச உடனே பூமிக்கு முடிவு வரும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது தவறு. அப்படி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்க இல்லை. முடிவு உண்டு, அது நிச்சயமா உண்டு. அதை அங்கே பேதுரும் சொல்லுகிறார். பூதலம் எல்லாம் வெந்து போகும், இப்படி கர்த்தருடைய நாள் இப்படி நடக்கும் என்று. கர்த்தருடைய நாளை தேவன் 3 விதமாய் பேசுகிறார். ஒன்று அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார், ஒன்று அவருடைய வருகை நாளை குறித்து பேசுகிறார், கடைசியாக அவர் செய்ய போகிற கிரியைகளை குறித்து. அதான் கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் என்று சொல்லக்குள்ள தேவன் வைத்திருக்கிற காரியங்களை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இங்கே கர்த்தருடைய நாள் என்று தேவன் சொல்லுகிற நாள் அங்கே தேவன் செய்ய போகிற இனி செய்ய போற பலத்த கிரியைகளை குறித்து தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ நாம் சற்று புரிந்து கொள்ளும்படியா நாம் தெரிந்து கொள்ளணும் நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம எசேக்கியேல் நாம் இதை கற்று இருக்கிறோம். ஆனால் இந்த நாள் பிரசங்கத்துக்கு அது மிகவும் அவசியம். எசேக்கியேல் 38வது இதே காரியத்தை 38வது அதிகாரம் 14-15 எடுத்து வாசிங்க. பின்பாய் நாம் யோவேல வச்சுக்கொள்வோம். யோவேலுக்கு தான் நிறைய தியானிக்கும். எசேக்கியேல் 38வது அதிகாரம் 14-15. ஆபியாய் மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்கிற காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவோ? அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்கள் வடதிசையில் உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாய் இருந்து எல்லாரும் குதிரைகள் மேல் ஏறுகிறவர்களாய் இருப்பார்கள். இப்போ ஆண்டவர் தெளிவா சொல்ல இந்த சேனை கோகு மாகோகை குறித்து சொல்லுகிறார். கோகு மாகோகு யாரு என்று நாம் ஒரு நாள் கற்றிருக்கிறோம். இப்போ இந்த ஜாதி வரணும். இன்னும் வரையில இஸ்ரவேல் இவங்க தனியே வர போறது இல்ல. பெரிய ஒரு கூட்டத்தோட பலத்த ஜாதியா எழும்பி வர போறாங்க. எழும்பி வந்து இவங்க நான் சொன்ன ஏதோமியர் இல்ல வரப்போற எல்லாமே ஏதோமியர். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஏசாவின் சந்ததி நம்ம கற்றிருக்கிறோம். இப்போ இந்த கோகு மாகோகு அந்த பலத்த ஜாதியை தேவன் நடத்தி வருவார். அந்த ஜாதிக்கு தேவனே அனுமதி கொடுக்கிறார். நீ என் ஜனம் சுகமாய் தங்கி இருக்கும். இன்றைக்கு இஸ்ரவேலுக்குள்ள ஆங்காங்கே யுத்தங்கள் நடக்கிறது. சிறு யுத்தம், இது மகா யுத்தம். நானும் நீங்களும் கண்டிராத யுத்தம். 3வது உலக போர், அந்த போர் என்று அதை காட்டில் ஒரு பயங்கரமான காரியம் நடக்க போகுது. அந்த யுத்தத்தை எல்லாம் விழுங்கி போடுகிற ஆர்மேதகான் யுத்தம். இந்த ஆர்மேதகான்ல தான் கடைசி யுத்தம் ஒன்று இருக்குது. அது பெரிய யுத்தம், மகா பெரிய பாளையம் வரும். அந்த நாட்களுக்கு பின்புதான் தேவன் செய்ய
அதுதான் உலகத்தை அசைக்க போகிற யுத்தம். அப்போ அந்த நாட்களை குறித்து தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா தேவன் அதற்கு முன்பாக சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்க யோவேல் 2:20 எடுத்து வாசிங்க. அதுல தேவன் சொல்லுகிற காரியம் 2:20. வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேல்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றமும் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்யும். நாற்றமும் துர்க்கந்தமும் வீசுகிற இடத்துக்கு நேராக அனுப்ப போகிற யுத்தம், ஜாதிகள் அனுப்ப போகிற யுத்தம், சாதாரணமாய் அல்ல. அப்போ இது யுத்தம் ஜெருசலேமுக்கு விரோதமாய் பெரிதாக வரப்போகுது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், சீயோன் எக்காலத்தை ஊதுங்க, பெரிய யுத்தம் வரப்போகுது. இதிலே 19வது வசனத்தை வாசிங்க. இப்ப தேவன் அதுல சொல்ற அதுக்கு அந்த யுத்தத்துக்கு பின்பாய் தேவன் செய்ய போற ஒரு காரியத்தை மேலே சொல்றார். வாசிங்க. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனிய புறஜாதிகளுக்குள்ளே நிந்தியாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். அப்போ அதுக்கு பின்பு தேவன் 4 காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஏன் தானியம், திராட்சரசம், எண்ணெய், இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் பேசுகிறார்? ஏன்னா அந்த யுத்தத்தின தன்மை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்போ தேவன் அந்த யுத்தம் எப்படி இருக்க போகுது என்பதை நம்ம பார்க்க போறோம். அந்த யுத்தத்தின் முடிவிலே தேவன் இந்த காரியங்களை கொடுக்க போறாது. அவசியமே. ஏனென்று சொன்னா, அது இல்லைன்னு சொன்னா ஜனங்கள் எதையும் செய்ய முடியாது. ஆகவேதான் அந்த காரியங்களுக்கு பின்பாக, அதற்கு பின்பாக மாம்சமான யாவர் மேலும் முதல்ல தேவன் இந்த மறுமொழி கொடுத்து எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டு அதற்கு பின்பாகத்தான் தேவன் தன்னுடைய ஆவி மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவார். அதுவரைக்கும் ஆங்காங்கே ஆவியானவர் அசைவாடி ஊற்றப்பட்டு கொண்டே இருப்பார் கிறிஸ்துவுக்குள்ளே. ஆனால் நிறைவு வராது. ஜனத்து எல்லாரும் கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது, சாட்சியை காண்பிக்க முடியாது. ஆனால் இந்த காலத்துக்கு பின்பாக தேவன் தன்னுடைய சாட்சியை விளங்க பண்ணுவார். அப்போ அதுதான் முதலாவது அடையாளம். நான் சொன்னேன், பலத்த ஜாதி, கோகு மாகோகு, அந்த ஜாதி அருமேத காலுக்கு நேராக வரப்போகுது. அது வட திசையில இருந்தே வரும். வட திசையில இருந்து வருவாங்க. சாதாரணமா இல்லை, நிறைய பேரை கூட்டிக் கொண்டு வரப்போறாங்க. பெரிய ஒரு யுத்தத்தை இந்த பூமி சந்திக்க போகுது. பெரிய ஒரு அழிவை ஜனங்கள் சந்திக்க போறாங்க. ஆனா பூமிக்கு முடிவு வராது. அப்போ நன்றாய் விளங்கி கொள்ளுங்க. தேவனுடைய வழிகளை நாம தெரிஞ்சு கொண்டாத்தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இதுக்கு ஒத்த காரியத்தை சகரியா எடுங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14 எடுங்க. ஆண்டவரே சொல்லுகிறார். நான் சொன்னேன், தேவனே நடத்தி வருவாங்க. தேவனே சொல்லுகிறார். 14 1102வது பக்கம் 2 வாசிங்க. சகரியா 14:2. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. ஆமென். அப்போ கொஞ்ச ஜனம்தான் மிகுந்திருக்க போற இந்த யுத்தத்தின் வல்லமை இருக்க போகுது. அதை ஆண்டவரே சொல்லுகிறார், சகல ஜாதிகளை நான் கூட்டுவேன். என் ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் அனுமதி கொடுக்காம எதுவும் நடக்காது. சத்ரு ஒரு காரியத்தை செய்யறதுனால தேவனுக்கு தான் போய் நிக்கணும். இப்போ இந்த யுத்தத்துக்குரிய அனுமதியை தேவனே கொடுக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய ஜனங்களை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ பண்றது. அசைத்து பார்த்த பூமியை பல விதத்துல பல காரியங்கள்ல. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் இருந்ததை காட்டிலும் தலகுலா போய் கொண்டிருக்கு. வரக்கூடாத காரியம். நீங்க இன்டர்நெட்ல பார்த்தீங்களோ தெரியாது, ஒரு சபையில ஒரு பெண் போதகர் ஒரு 40 வயசுக்குள்ள தான் அவைக்கு இருக்கும். அந்த சபையிலே நிறைய வாலிபர்கள், நிறைய ஆண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவ மைக்க பிடிச்சிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு போய் ஒரு வாலிபன் மடியில் அப்படியே படுத்திருந்து அவன் அப்படியே கொஞ்சம் கொண்டு இருக்கிறா. அப்ப அந்த வாலிபன் என்ன செய்யறன்னு அவன் சரியா தேடி அந்த வாலிபனை தேடி போய் அவன் மடியில படுத்திட்டு அது ஆவி நிறைவு என்று சொல்லி கொண்டிருக்கிறான். இது எந்த ஆவி நிறைவு? இது என்ன சபை? யோசிச்சு பாருங்க. தவறான காரியம். அதாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற சாட்சியுள்ள வாழ்க்கை இன்னும் தேவ பிள்ளைகள் அனைவரிடத்துல இல்ல.
தேவன் நாமத்தை பரிசுத்த ஆவிய நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இந்த காலத்துக்கு பின்பு அது இருக்காது. வேதம் அதை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. நான் பார்க்க போறோம். இந்த காலத்துக்கு பின்பு அப்படி இல்லை. எல்லாருமே தேவனுக்காக தேவனை சார்ந்து கொண்டு வாழ்வாங்க. அப்போ அதிலே நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். 11 எடுத்து வாசிங்க. அதே இதுல 11 14 சகரியா 14 வாசிங்க. அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்கரிப்பும் இல்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும். இப்ப அதற்கு பின்பாக பாருங்க, எல்லாரும் சுகமாய் தங்க போறாங்க. சங்கரிப்பு இல்ல, தீங்கான காரியம் இல்ல, கேடானது ஒன்றும் இல்ல. ஆனா இப்போ இந்த வரப்போகிற இந்த ஜாதி இருக்கு, இந்த பலத்த ஜாதி, அந்த அசிரியர்களுக்கு எப்படி தேவன் பதில் கொடுத்தாரோ, இப்போ இனி நடக்க போகிற பாருங்க, தேவனுடைய அனந்த ஞானத்தை பாருங்க. தேவன் இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இவங்க வாழ்ந்த யாருக்குமே இந்த சம்பவம் நடக்கும்னு தெரியாது. இவங்களோட வாய்களை கொண்டு தேவன் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை நீங்க பாருங்க. அதிலே வாசிங்க 12வது வசனத்தை. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பாதிக்கும் பாதியாவது அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். எப்படிப்பட்ட பயங்கரமான காரியமே! என்னத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறான்னு சொன்னா, அணு ஆயுதம், நியூக்ளியர் வெப்பன். இன்றைக்கு எல்லாம் ஈரான், இன்றைக்கு ஈராக் எல்லாரும் ரகசியமாய் செய்து வைத்திருக்கிறாங்க. ஆகுதான் சொல்ற மலைகளுக்குள்ள ஒளிந்து கொள்வாங்க, மலைகளுக்குள்ள போய் பதுங்கிக் கொள்வாங்க, தங்களை தாக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா இந்த அணு ஆயுதத்தை குறித்து சொல்லுகிற காரியம்? இதுல இருக்கிற யுரேனியம், அந்த புளுட்டோனியம் என்கிற அந்த தன்மையான அந்த உலோகம் அந்த அணு ஆயுதத்தை போட்டா அந்த இடத்துல 10,000 வருஷங்களுக்கு மனுஷன் வாழ முடியாது. அப்ப நீங்க உடனடியாக கேட்கலாம், 1000 வருஷத்துல ஆண்டவருடைய அரசாட்சி வரணுமே, அப்ப 10,000 வருஷம் பூமியில மனுஷன் வாழ முடியாதுன்றா இது எப்படி சம்பவிக்கும்? அங்கதான் தேவனுடைய ஞானம் இருக்கு, அங்கதான் தேவனுடைய அறிவு இருக்கு. அவங்க சொல்றாங்க, இது மனுஷ அறிவுல சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த இடத்துல இருந்து ஒரு பூச்சி கூட திரும்பி அந்த இடத்துல வாழணும், அதுக்கு குறைந்தது 3-4 வருஷமாக அந்த இடத்துல பூச்சி வாழ்றதுக்கு. அதுல இந்த மரம் செடி எழும்பி வாழ்ந்து சொன்னா அது கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு பிறகுதான அதுல சான்ஸ் இருக்கு. அந்த இது அது என்ன செய்யும் பாருங்க, அழகா எழுதுதெல்லாம் அவங்களோட காலத்துல தெரியாது. மனுஷன் நிக்கக்குள்ளே அந்த ஹிரோஷிமா நகசிமா அந்த இடத்துல ஜப்பான்ல அடித்த அந்த அணுகுண்டினுடைய தாக்கம், அது சின்ன ஒரு இது, அதை அடித்த இன்று வரைக்கும் அங்க பிறக்கிறவங்களுக்கு கேன்சரும் கண்ணும் இதெல்லாம் தெரியாது, பல குறைபாடுகள் பிள்ளை பிறகு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் சரியாய் வருதுன்னு சொல்றாங்க. நீங்க பார்க்கலாம், இன்டர்நெட்ல இருக்குது. அப்போ இந்த அணு ஆயுதத்தை அடிச்சா நடக்க போற காரியம் தேசம் பாழாய் போகும். நான் வசனத்தோட காண்பித்துக் கொடுக்கிறேன். அதான் ஆண்டோடைய ஞானம் பாருங்க. எத்தனையோ காலத்துக்கு முன்பாக வாழ்ந்த தீர்க்கதரிசிகளூடாக இந்த அருமேதமான யுத்தத்தின் தன்மையை கர்த்தர் எழுதி வைக்கிறார். இந்த பலத்த காரியத்தை சம்பவிக்க போறது எழுதி வைக்கிறார். அப்போ அது வரைக்கும் இந்த பூமியில ஒரு நிறைவு வர முடியாது, மக்கள் வாழ முடியாது, இன்னும் சத்துருடைய ஆதிக்கம் இருக்குது. அப்போ இதெல்லாம் நடக்க போகுது. இதை குறித்து தேவன் சொல்லுகிற காரியம் ஏசாயாவின் புத்தகம் 24வது அதிகாரம் எடுங்க. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியுடன் நாம் தெரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். அது நமக்கு எப்பொழுதுமே உற்சாகத்தை கொடுக்கும். நாம் தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள வாசிங்க. 24வது 1 to 4 வரைக்கும் முதல் வாசிங்க. இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். இங்க தேசம் என்று சொல்றதெல்லாம் அது பூமியை குறிக்குது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இங்கே தேசம் என்று மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார். ஆங்கில வேதாகமத்திலே ஏர்த் இருக்குது. ஆரம்பத்தில் தேவன் பூமியை உண்டாக்கி அதுக்கு அதாவது பூமி என்று பேர் இருக்கிறார். அப்போ இங்க தேசம் என்று எழுதப்பட்டது. இங்க ஏசாயா தீர்க்கதரிசியாய் தேவன் சொல்லுகிற காரியம் முழு பூமிக்கு முடியும். வாசிங்க. அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும் வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும் கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும் கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும் வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ
எது சத்துவமற்று போகும்? நான் சொன்னேன் அதான் தேசம். பூமி சத்துவமற்று போகும். பூமி என்ன முழுது. நம்ம வாழ்ற இத்தாலி, நம்முடைய இலங்கை தேசம் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுங்க, சத்துவமற்று போகும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3/4 இந்த பூமியில ஜனங்கள் அழிக்கிற அளவுக்கு சத்துரு பெரிய மகா யுத்தத்தை கொண்டு போறான். அது ஜெருசலேமுக்கு விரோதமா அத்தனை ஜாதிகள் சேர போறாங்க. சாதாரணமா இல்ல. உங்களுக்கு அது முதல்ல சொல்லிருக்கேன், வாசிங்க திருப்பியா. 4 தேசம் குழம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும், தேசத்து ஜனத்தில உயர்ந்தவர்களை தவிப்பார்கள். எல்லாரும் தவிக்க, காசு இருக்கிறவனும் தவிக்க போறான், இல்லாத அத சொல்ற எல்லா ஆசாரியனும் எல்லாருமே தவிப்பு. தேசம் அப்படிப்பட்ட, இந்த பூமி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை காணுமான உடனடியாய் முடிவு வராது. இதெல்லாம் சம்பவிக்க போது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லித நாம் அதை சரியான கண்ணோட்டத்தில் பார்த்து நம்ம அதை புரிந்து கொள்ளாட்டி நமக்கு தெரியாது. நம்மளுக்கு இதை சம்பவிக்க முடிஞ்சுதானே? இதை நமக்கு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் சம்பவிக்க போகிற காரியங்கள் இதுக்குள்ள இருக்கு. எல்லாம் முடிவடையுது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அருமையான யுத்தம் இன்னும் வரையில்லை. கோகு இன்னும் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பேல். அதைத்தான் சொல்லிக் கொண்டு வரப்போறாங்க. அப்போ அந்த காலகட்டம் நீங்க அதை நன்றாய் விளங்கிக் கொள்ள. இப்போ வாசிங்க 5:6 தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தால் தகிக்கப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் மீந்திருக்கார். தகிக்கப்பட்டால் எரிந்து போனார்கள். இதைத்தான் அங்கே சகரியாவை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். போட போற கத்தி வாழ வைத்து சும்மா அடிச்சு இப்படி திரளான ஜனங்கள் அழிய முடியாது. ஒரு அணுகுண்டு அடிச்சிட்டாங்க என்று சொன்னா, ஒவ்வொரு தேசத்தை நோக்கி அணுகுண்டு அடிச்சா அந்த ஏரியாவில் 50 கிலோமீட்டருக்கு அந்த தாக்கம் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லா தேசம் மாறி மாறி அடிக்கக்குள்ள இந்த வீரியம் எவ்வளவு தூரம் பரவி மனுக்குலத்தை அழிக்க போகுது. அப்ப தேவன் உடன்படிக்கையை முறித்தவர்கள் பாருங்க. நியாய பிரமாணம் என்ற தேவன் எல்லாருக்குள்ள ஒரு மனசாட்சியை வைத்திருக்கிறார். ஆரம்பத்தில் ஒரு தன்னுடைய காரியங்கள் செய்யும் பொழுது மனசாட்சியின் பிரமாணத்தில் இருந்தால் கொண்டு வாங்க. அப்போ மனசாட்சி என்பது எல்லாருக்குள்ள இருக்கு. அவங்களோட மனசாட்சி சொல்லுறத அவங்க சரியா கேட்பாங்கன்னு சொன்னாலே எவ்வளவோ காரியங்கள் மனுக்குலம். நீங்க தவறு செய்யும்போது ஒரு மனசாட்சி சொல்லுது, தவறு கொலை செய்யும் பொழுது அப்போ பல காரியங்கள் நமக்குள்ளே தேவன் அதை வைத்திருக்கு. அந்த நியாய பிரமாணம் மனசாட்சியை சரிப்படுத்தி வாழ்வதற்கு தேவன் கொடுத்தது. அதெல்லாம் முடிஞ்சுட்டாங்க மனுக்குலம். எப்படி நோவாவின் காலத்துல சம்பவித்த எல்லாரையும் தேவன் அழித்து ஒரு மனிதனை மட்டும் தேவன் குடும்பத்தோட அதே மாதிரி ஒரு கூட்டத்தை மீதியா வைக்க போறான். ஏன்னா அவனோட பிள்ளைகள் எல்லாம் பாருங்க எடுக்கப்பட்டுருவாங்க. நீங்க நினைக்க கூடாது சபை இருக்கும், நாம இருப்போம். நமக்கு தேவன் அந்த ஆவி கிருபை, அதாவது அந்த கிருபைக்குள்ள இருக்கிறோம். கிருபையை கொடுத்து நம்மை தெரிந்து அழைத்து நம்மை மகிமைப்படுத்த போகிறார். இது எல்லாருக்கும் கொடுக்க போகிறார். சகல மாம்சமான ஒருவரும் தப்பி போக முடியும். எல்லாருக்கும் தேவன் கொடுக்க விரும்புகிறார். அந்த அந்த ஆவியை ஊற்றும் பொழுது எல்லாருமே பலன் அடைந்து எல்லாருமே பாருங்க. நீங்க பிறகு எல்லாத்தையும் வாசிச்சு கொண்டிருக்க டைம்ல சகரியா 14வது அதிகாரத்தை போய் தியானிச்சு பாருங்க. அதுல தேவனை சொல்லுகிறார். நமக்கு டைம் இருந்தால் அதை தியானிப்போம் வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தும்படியா பாருங்க. ஆண்டவரை சொல்லுகிற காரணம் 14வது அதிகாரத்துல இப்ப 3 வாசிங்க. அவருடைய 2வது வருகையை குறித்து எல்லாம் சொல்லுகிறார் பாருங்க. இதெல்லாம் எப்ப சம்பவிக்கணும் உங்களுக்கு அழகாய் விளங்கும். வாசிங்க 14வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து. கர்த்தர் புறப்பட்டு இந்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். யாரோட போராட போகிறார்? இந்த கோகு மாகோசனை நாசியில் எனக்கு கோபம் வரும், அப்பொழுது நான் இவர்களை அழிப்பேன், கந்தகத்தால் அழிப்பேன்டா. அப்படித்தான் நடக்கும். தேவனே அதை செய்ய போகிறார். தேவனே அனுப்பிட்டு தேவனே தன் ஜனங்களை சரிப்படுத்தும்படியா அந்த ஜாதியோட அவரே போராடுவார். யுத்த நாளில் கர்த்தரே போராடுவார் அந்த ஜாதியோடு. வாசிங்க 4வது அடுத்தது. அந்நாளிலே அவருடைய பர்வதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலை மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்கா எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய்
ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலே பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இப்போ தேவனாகிய கர்த்தர் வரணும். இரண்டாவது வருகை வரணும் என்றா தேவன் வர முதல் சபை இருக்குமா? இப்போ இந்த காலத்துல ஜனங்கள் எதுக்குள்ளால ஓடி போறாங்க? ஒளிமலைக்குள்ளால தேவனுடைய பாதங்கள் நின்று அதுக்குள்ளால ஓடி போறாங்க. அப்போ தேவன் அதற்கு பின்பாக 1000 வருஷ அரசாட்சியில யாரு பாருங்க, இதுலயே திரும்ப அதை தொடர்ந்து வாசிங்க. அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் இருக்கும். 9ல இருந்து வாசிங்க. 9. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமம் ஒன்றாய் இருக்கும். தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாய் திருத்தப்படுமா? வாசிங்க. எருசலேமோ உயர்ந்ததாகி ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனோனியால் கோபுரம் துவங்கி ராஜாவின் திராட்சை ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்கரிப்பாரும் இல்லை. எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும். 17 வாசிங்க. அதிலே 17 பூமியின் வம்சங்களின் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிக்கும். ஆமென். இப்போ தேவனை தேடி தம்முடைய யூத ஜனங்கள் மத்தியில தான் தேவன் இருக்கிறார். தம் ஜனங்கள் மத்தியில தேவன் இருக்கிறார். இந்த அசைவுக்கு பின்பாக தேவன் என்ன செய்வார் என்று சொல்ல நான் சொன்ன இந்த 4 காரியங்கள் அதைத்தான் யோவேல சொல்றார். முசுக்கட்டை பூச்சிகள், 4 வெட்டுக்கிளிகள், அந்த 4 காரியங்கள் அங்க இருக்குது. அது நம்ம பிறகு ஒரு நாளைக்கு தியானிப்போம். அது பெரிய சப்ஜெக்டா போயிடும். அப்போ இந்த வருஷங்கள் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன். அங்க நியூக்ளியர் வெப்பன் அடிச்சா அங்க ஒண்ணுமே இல்லை, தாவரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இங்கதான் தேவன் தன் ஜனத்துக்கு ஒரு அறிவை கொடுப்பார். தேவன் ஒரு முன்மாரியையும் பின்மாறி மலையை வர்ஷிக்க பண்ணுவார். பண்ணி மீண்டுமாய் ஆசீர்வதிப்பார். தானியங்களை கொடுப்பார், திராட்சை ரசங்களை கொடுப்பார். அவருடைய அந்த பச்சை மரங்கள், சகல எண்ணெய்கள் சகலவும் புரண்டு ஓடத்தக்கதாய் தேவன் செய்வார். அந்த 1000 வருஷம் அப்போ ஜனங்கள் அறிந்து கொள்வாங்க இவர் தான் தேவன். அப்போ எல்லாருமே ஆவி ஊற்றப்படும். பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. 20 வாசிங்க. அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பிரகாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களை போலிருக்கும். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தம். அல்லேலூயா. பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியரும் இருப்பதில்லை, யாதொரு புறஜாதியரும் இருப்பது எல்லாம் தேவ ஜனங்கள், தேவனுக்கு வாழுகிற ஜனங்கள். அத்தனை பானைகளும் இந்த மட்பாண்டத்திலே நாம் ஆவியை கொண்டிருக்கிறோம் என்று பவுல் தீர்க்கதரிசனமாய் எழுதி வைக்கிறார். அந்த ஆவியானவர் இந்த மட்பாண்டத்திலே ஊற்றப்பட்டு எல்லா பானைகளும் பரிசுத்தம். எல்லா பானைகள் மேலும் கர்த்தருடைய அசைவு. எல்லாரும் கர்த்தருக்காய் வாழ்வார். அதுதான் அந்த 1000 வருஷ அரசாட்சியில தேவன் செய்ய போகிற காரியம். எல்லாரையும் வாழ வைப்பார். கணக்கா ரட்சிக்கப்படாத யாரும் ரட்சிக்கப்படுவாங்க. யூதர்கள் நோக்கி பார்த்து இவர் தான் தேவன் அவரை பற்றி கொள்வாங்க. அதன் நிமித்தம் தேவன் அந்த அசைவுக்கு பின்பாய் தேசத்தை ஆசீர்வதிப்பார். என்ற எங்கெல்லாம் முளைக்க முடியாது, எங்கெல்லாம் இல்லையா அங்கெல்லாம் உருவாக்குகிற கர்த்தர். அப்போ இன்னைக்கு யூதர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவங்க இந்த நியூக்ளியர் வெப்பனால உங்களுக்கு நீங்க எடுத்து பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் உரிய காரியங்களை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பங்கர்ஸ் வெட்டி வைத்திருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்துல, நார்வேல, எல்லா இடத்திலும், அமெரிக்கா ஒரு தேசம் மாதிரியே கட்டி வைத்திருக்கிறாங்க இதுக்கு தப்புறதுக்கு. ஆனா அதுக்குள்ள இருந்துட்டு அவங்க வெளியில வரும் பொழுது அந்த தாக்கம் இருக்கு. ஆனா தேவன் அன்றைக்கு எப்படி எகிப்தியருக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பி, அதே வித்தியாசத்தை காண்பித்து தாம் இருக்கிற ஜனங்கள் தம்முடைய ஜனங்கள் என்று தம்மால் பரிசுத்தவான்களோடு வரப்போகிறார். அவருடைய பரிசுத்தவான்களோடு ஒரு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. வந்து நிற்கும் பொழுது அறிந்து கொள்வாங்க, ஓ இவர் தான் தேவன். அப்போ உயிர்த்தெழுதல் அப்பொழுது சம்பவிக்கும். மரித்தவர்களா உயிர்த்தெழுந்து பரிசுத்தவான்களாய் தேவனோடு கூட வரப்போறாங்க.
வரும் பொழுது அந்த காரியங்களை பார்த்து ஈஸ்டரில் ஜனங்கள் அசைக்கப்பட்டு அதன் பின்பாய் மிஞ்சி இருக்கிற எல்லாரும் தேவனுடைய ஆவி எல்லாருக்கும் அளவில்லாமல் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படும். அப்பொழுது அதன் பின்பாக இந்த பூமிக்கு அந்த 1000 வருஷத்தை அவர் ஆண்டு எனக்கு சத்ருவை ரிலீஸ் பண்ணி பின்பாய் சத்ருவோடு வருகிற கூட்டத்தை, அதாவது வெள்ளாடுகளை சத்ருவோடு வருகிற அவன் கூட்டத்தார் அவனுக்குரிய அந்த துஷ்ட மிருகங்களை அனுப்புகிற ஜனங்கள் அத்தனை பேரையும் அப்படியே அழித்து அவங்களை அந்த நாட்டம் பிடிச்ச அந்த 2ஆம் மரணத்தால சேதப்படுத்தி எல்லாரையும் தள்ளி போட்டு அப்படியே அதோட தான் உலகத்தின் முடிவு வரணும். அதற்கு பின்பாகத்தான் புதிய வானம் புதிய பூமி. அப்பொழுது இதுல இருக்கிற யாவரும் அவரோடு கூட வாசம் பண்ண. அப்போ தேவன் அனாதையாய் வைத்திருந்த அந்த தீர்மானத்தை தான் இங்கே சீசர்களுக்கு சொல்லுகிறார். உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்தின் நிறைவு சாட்சியுள்ள வாழ்க்கை என்று சொல்லுகிறார். அப்போ ஆவியானுடைய பலமில் அதைத்தான் பவுல் அங்கே சொல்லுகிறார். நம்ம ரோமர்ல வாசித்து பார்த்தது போல பலத்துல தங்கி இருக்கின்ற பலம் என்ற நம்முடைய செயல்முறை, நம்முடைய தேவ ராஜ்யத்தை. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய பலத்த விரல் உங்க நடுவில் கிரியை செய்கிறபடினால் உங்க பிள்ளைகள் பிசாசு இருந்தால் ஆவியானவர் இல்லாமல் ஒன்று அந்த எண்ணெய் ஊற்றப்படும். யூதர்கள் ஊடாக அந்த ஜெருசலேம் ஊடாக பர்வதத்தில் இருந்து அது ஊற்றப்படும். நம்ம இதை தியானித்து இருக்கிறோம். அந்த எண்ணெய் புரண்டி எல்லா ஜாதிகள் மேல் எல்லா மாம்சமான யாவரையும் நுழைக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளம். எண்ணெய் ஆரோனின் சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய சரீரத்தில் வடிந்து தலையாகிய அவனுடைய தலை கிறிஸ்து மேல ஊற்றப்பட்டு அவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே வடிந்து பின்பாய் பாதம் வரை சென்றது போல் நாம் இதெல்லாம் தியானித்து இருக்கிறோம். அப்படி மாம்சமான எல்லாரும் ஊற்றி தேவன் அவர்கள் எல்லாரையும் தனக்காக பரிசுத்தம் உள்ள ஜனமாய் வாழ பண்ணி காண்பிப்பார். அதுக்குத்தான் 1000 வருஷ அரசாட்சி. அதுக்குத்தான் 1000 வருஷ அரசாட்சி தேவன் ஆயத்தப்படுத்தி அந்த 1000 வருஷத்தை தேவன் கொடுத்தது மனிதனுக்கு இழந்து போயிட்டான். 930 69 வாழ்ந்தாங்க, முடிஞ்சது. அரையும் குறையுமா இப்ப தேவன் வாழ்ந்து காண்பிக்க போகிறார். ஜனம் அவர் மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகளை வாழ வைத்து காண்பிக்க போகிறார். அதுக்குத்தான் சத்ருவை அரெஸ்ட் பண்ணி போட்டுட்டு தம் பிள்ளைகளை மாம்சமான யாவரையும் கணக்காய் வாழ பண்ணி நல்ல ஆண்டவர் பாருங்க. நாம் ஆராதிக்கிற அவரை போல நல்லவர் யாருமே இல்லை. அதற்காகத்தான் நமக்கு ஒரு ஆவியின் அபிஷேகம், ஆவியின் அச்சாரம். அதுக்குத்தான் ஆவியானவர் மேல் எண்ணெயால் ஊற்றப்படணும். அவரால் நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பப்படணும். ஆவியானவர் இல்லாம ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆகவேதான் மாம்சமான யாவருக்கும் தம் ஆவியை கொடுக்க விரும்புகிறார். பாருங்க, மோசே தீர்க்கதரிசனம் சொல்றான், எல்லாரும் மேலும் ஆண்டவரையும் ஆவி ஊற்றப்பட்டா நல்லா இருக்குமே. இந்த 70 பேருக்கு மாத்திரமல்ல, பாருங்க மோசையோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். யோவேல் தீர்க்கதரிசியுடைய அவன் வாயில தேவன் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கு. திருப்பி பேதுரு பெந்தெகோஸ்தே நாள் எழுப்பின்னு சொல்ல, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட வேண்டும். ஆனா நிறைவு வரை இல்லை. தேவன் நமக்கு ஆவியை கொடுத்தது நோக்கம் அவருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். அந்த வாழ்க்கையை ஜனங்கள் பார்க்கணும். அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை நமக்குள்ள இல்ல, சத்துருக்கு எடுத்து போட்டான், நம்மளை மூடரை போல ஆக்கிட்டான், முட்டாள்களை போல மாற்றிட்டான். அதனாலதான் சபைக்குள்ள சபை தேவனுடைய நாமத்தை சொல்லி நடத்துற சபைகளுக்குள்ள இன்னைக்கு கிளப்ஸா மாறிட்டு, இன்னைக்கு ஆம்பளையோட மடியில பொம்பளை எல்லாருக்கும் முன்ன போய் படுத்து கிடந்து இப்படியே அவனை கொஞ்சிறதும் கைய, இது என்ன ஆவி? அதை எடுத்து ஒரு அமெரிக்கன் ஒரு வாலிபன், நல்ல பேர் அவன் எலிஜாவோட பேர், அடுத்து சொல்றாங்க, இது என்னது? இது தேவன் உடைய கிரியையில் இது என்ன நடக்குது பாருங்க. எங்கெங்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது நீங்க பார்க்கலாம். இந்த இன்டர்நெட்டுக்குள்ள இவ்வளவு காரியங்கள், சபைக்கு நடக்கிற கூத்துகள். பெரிய தீர்க்கதரிசிகள் தங்களை சொல்லிக்கொள்ளுடைய ஆடைகளை நீங்க பாருங்க. எந்த ஆடைகளை விலக்கி தேவன் வைத்தாரோ அந்த ஆடைகள் வந்துட்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆடை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த விசுவாச சபை அந்த பிஷப் ஆண்டனோ ஒரு நல்ல காரியத்தை திடீரென்று தான் 2-3 நாளைக்கு போது அது வந்துருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு ஆவியானது சொன்னது கொஞ்சம் ஆன் பண்ணி அதை பார்க்கும்படி நான் பார்க்கறது அவளை காரியங்கள் பெருசாக பார்க்கல, அவளை எனக்கு எந்த இதுவும் இல்லை, பட் நான் பார்க்கறது குறைவு. ஆனால் திடீரென்று அந்த காரியத்தை பார்க்க முடியும். அவர் அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்கே இன்றைக்கு போதர் மத்தியில் அவர் பேசுகிறார், சொல்லுகிறார், ஜெரோம் பெர்னாண்டோவுடைய சபையில நடக்கிற மாதிரி இங்க நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. இந்த சபை
தேவனுடைய விசுவாச வார்த்தைக்குள்ள அவருடைய வார்த்தையின்படியே நடக்கணும். அப்போ இங்க இருக்கிற என்னுடைய சகோதரிமார சொல்ற என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நன்றி சொல்றேன்டா, ஒருவரும் தேவையில்லாத உடுப்பை உடுத்துட்டு வாரதே இல்லை. அப்போ புதிதாக ஒரு சகோதரி வந்தா அவ கொஞ்சம் வெட்ட கொஞ்சம் பெருசாக்கி விட்டு கொஞ்சம் அந்த ஒரு வித்தியாசமா உடுப்பு கொடுத்தோன்னா தான் ஏதோ கிழிஞ்சிட்டு போல இருக்குது என்று தான் நினைச்சிட்டு தான் அதை சொல்லிட்டு உங்களோட இது கிழிஞ்சி இருக்குன்னு சொல்லி போட்டு தான் போயிட்டேன். அடுத்த கிழமை தான் அவன் வர இல்லையா. அவர் சொல்ல வராமல் இருக்கிறது நல்ல, அவன் வந்து நிச்சயம் இருக்கிற உங்களையும் கெடுத்து போடாதபடிக்கு அவன் வராமல் இருக்கிறது நல்ல. அவர் சொல்ற சபை பரிசுத்தமா இருக்கணும். எங்க ஆராதனை உங்களுக்கு தெரியும், நாங்க எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி எங்கள் பெண்கள் சகோதரிமார் இருக்கிறாங்க அங்க உண்மையாவே அந்த சபையை காட்டுறாங்க. எல்லாரும் சும்மா அழகா போட்டு கோட்லாம் போட்டு நீட்டா சாரி கொடுத்து எல்லாம் தங்களை இது பண்ணி கொண்டு அவங்க இருக்கிறாங்க. சில காரியங்கள் எல்லாம், ஆனால் அந்த கீழ்ப்படிவும் அந்த அடக்கமும் இருக்கு. அவர் சொல்ற இந்த ஃபேக் மினிஸ்ட்ரி எங்கெங்கெல்லாம் சபை கிளை சபை இருக்கோ அந்த சபையெல்லாம் யாராவது நீங்க கேள்வி கேட்கணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏன்னா இங்க இருந்து நாங்க வேதத்தை ஒரு லிஸ்டே வாசிக்கிறோம். 12 காரியங்கள் எடுத்து வாசிச்சு சொல்றாங்க. சபை ஆராதனை எப்படி இருக்கணும், சபைக்கு என்ன மாதிரி நீங்க நேரத்தோட வரணும், சபைக்கு லேட்டா வரக்கூடாது. பாருங்க, இதெல்லாம் நம்ம சட்டத்திட்டம் நம்ம நினைக்கிறதே பாருங்க. சபைக்கு 5 நிமிஷத்துக்கு முதல் 10 நிமிஷத்துக்கு முதல் நம்ம சபிக்கப்பட்ட காரியம் செய்யறோம். ஆனா நம்ம திருப்தியாக சபையிடம் ஆராய்ச்சிடும். சபைக்கு போறேன்னு சொன்னாலே 1 மணி நேரம் முந்தி போயிருங்க. போயிருந்து தேவ சமூகத்திலிருந்து பாடி ஆராதிச்சு அவரை மகிமைப்படுத்துங்க. அது மிக முக்கியம். அழகான காரியங்கள் சொல்லுகிறார். உடைகளை குறித்து அவர் சொல்லுகிறார். சபைக்கு என்று நீங்க போங்க, பரிசுத்தரை ஆராதிக்க போறீங்க. இந்த ஸ்தலத்துல தேவன் நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்க வார்த்தையும் அவர் நம்ம நடுவில் வந்துடுவார். அவர் பார்த்து அசிங்கத்தை பார்த்து விலகி போகக்கூடாது. இன்னைக்கு சபைகளுக்குள்ள தாறுமாறுகள், களியாட்டுகள், இன்னும் கிளப்ஸ் மாதிரி எல்லாம் சபையை நடத்துறாங்க. இதெல்லாம் பார்க்க என்ன பொண்டாட்டி அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு என் பொண்டாட்டியுடைய சரீரத்தை நான் பார்க்க வேண்டிய சரீரத்தை எல்லாரும் பார்க்க நான் அனுமதிக்கலாமோ? அப்போ கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய மனவாட்டி தன் சரீரத்தை எல்லாருக்கும் காண்பிக்கலாமோ? கிறிஸ்துவ காண்பிக்க வேண்டிய சரீரம். சொல்ற அழகான காரணம். ஒரு 10 நிமிஷம் தான் நான் கேட்டேன். அப்போ சொல்றது சத்தியமான வார்த்தை. அப்போ நாம் எவ்வளவு தூரம் இருக்கணும். இன்றைக்கு நம்ம ஏதோ காரியங்கள்லாம் செய்ய முற்படுகிறோம். ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் நம்ம எவ்வளவு அசட்டையா இருக்கிறோம். நாம் என்ன எல்லாரையும் சேர்த்து நான் சொல்றேன், நான் பார்க்கிற காரியங்களை வைத்து சொல்லுகிறேன். அப்போ மிக கவனம் பிள்ளைகள். அப்போ எப்படி நம்முடைய நடுவில் ஆவியானவர் வந்து கிரியை செய்ய முடியும்? ஏன்னா அவர் பாவத்தை பார்க்க, அப்ப அவர் அழைத்தது நம்ம பரிசுத்தத்துக்கு. அதான் சொன்னேன், இன்றைக்கு அந்த பலம் இல்லை. அப்போ சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்றாங்க. அப்போ டக்குன்னு யாராவது வெளியாக பார்த்தா ஐயோ எங்களை மாதிரி இதுதான் சொல்றாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எங்களை மாதிரித்தான் மேக்கப் பண்றாங்க, எங்களை மாதிரித்தான் நகை போடுறாங்க, எங்களை மாதிரித்தான் காரியம் செய்யறாங்க, எங்களை மாதிரித்தான் எல்லாம் செய்யறாங்க, எங்களை மாதிரித்தான் பேசுறாங்க. ஒரு வித்தியாசம் எனக்குள்ள. அப்போ ஆவியானவர் எல்லாமே ஊற்றப்படுறது அவசியமா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், மாம்சமான யாவரும் ஊற்றப்படணும். இல்லைன்னு சொன்னா இந்த பூமியிலேயே அந்த சுவிசேஷத்துக்கு அர்த்தமே இல்லாம போய் அந்த அர்த்தத்தை தேவன் நிறைவேற்றி காண்பிக்கிறது அவருடைய போராட்டம். அதான் ஆவியானவர் வைராக்கியம் வாங்கிய போராடி கொண்டிருக்கிறார். சபைகளை முதல் சரிப்படுத்தணும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். தன்னுடைய வருகையை தாமதிக்கிறத நோக்கம் தான். வந்துட்டா இந்த காரியங்களை செய்யணும். சபை எடுத்துக்கொள்ளப்பட முதலாவது அது அவருக்கு முக்கியம். ஆனா சபையில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட முடியாதபடிக்கு தள்ளாடி போய் நிற்கிறான். ஆவியானவர் சபைகளை ஊற்றப்பட எந்த மாற்றமும் இல்லை. அப்ப சபைக்கு ஆவியானவர் உலாவி அசைவாடுதான் வேதம் எழுதி வைத்திருக்கிறது. ஆனா இல்ல, முடியல. தேவன் எவ்வளவு நாளைக்கு தாங்குவான்? அப்போ இந்த காரியங்களை செய்யணும் என்ற விரைவில் வந்து நம்ம எடுத்துட்டா நம்ம எத்தனை பேர் கைவிடப்படுவோம்? அதன் பின்பு ஒருத்தன் வருவான். இப்படிப்பட்ட காரியங்களை போட்டு நம்ம அழிக்க, அதில் நம்ம எத்தனை பேர் தப்புவோம்னு தெரியாது. அப்ப நம்ம அதுல போனா அவன் கூட்டத்தோட தான் நம்ம போயிடுவோம். ஆண்டவர் பிரயாசப்பட முதல்ல நான் ரட்சித்த என் ஜனங்களை எடுத்துட்டு பின்பாய் அந்த பூமியை ஒரு பெரிய அசைவு, அதான் எழுப்புத, அதான் ஆவியின் நிறைவு. அப்போ சொல்லுகிறார், இந்த பூமி என்னை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும், என் மகிமையினால் நிறைந்திருக்கும். இன்று வரைக்கும் பூமியோட மகிமையால நிறைய முடியல. ஏண்டா விக்கிரகங்கள் இருக்குது, விக்கிரகத்துக்கு பலி செலுத்துவாங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல தேவனுடைய மகிமை விளங்க முடியாது. அவர் சொன்ன மகிமையை ஒருவருக்கு கொடுக்க மாட்டார். ஆகையால் எல்லாரும் கானானியனே வேண்டாம் என்றார். கானானி என்ன பொல்லாத
அசுத்தமான காரியங்கள் செய்ய புறஜாதிகள். யோசிச்சு பாருங்க, வேண்டாம், ஒருத்தரும் இருக்க மாட்டேன். என்னுடைய இதுல எல்லாருமே ஒரே நகரத்தான். பின்பா ஏசாயா 35 எடுத்து வாசிப்பாங்க. நான் நேரத்தை நிமித்தம் எல்லாத்தையும் வாசிக்கிறேன், எடுத்து வாசிப்பாங்க. அப்போஸ்தலர்ல தேவன் ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போது 1:3 எடுத்து வாசிங்க, பார்த்து பிடிப்போம். ராஜ்யத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் வந்து நேரமே பேசிக்கொண்டு ராஜ்யம் 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 பாருங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று தேவன் ஆயத்தப்படுத்துகிறார், ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். நமக்கு யாவையும் வேறுபடுத்தி நம்மை பிரித்தெடுத்தவர். அதான் சொல்ற, உலகத்தில் ஒருவன் அன்பு கொண்ட பிதாவின் அன்பு இல்லை. அப்ப ஒருவன் ஆவியானவருடைய நிறைவுல வாழ்வான் என்றால் அவன் நிச்சயமாய் உலகத்தை வெறுப்பான். நிச்சயமா உலகத்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தெல்லாம் கடைசி வரைக்கும் தன்னை உட்படுத்தவே மாட்டான். அப்படி உட்படுத்தி வாழுகிற யாவரும் பரிசுத்த ஆவியுடைய நிறைவுல இல்ல. யோசிச்சு பாருங்க, நம்ம எங்க நிக்கிறோம்? கிறிஸ்தவ உலகம் எங்க நிக்கிறோம்? பரிசுத்தத்தை தொலைக்கிட்டு நிக்கிறோம். தேவன் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோட பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களிலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அநேக திருஷ்டாந்தமான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்ட காரியங்களுக்குள்ள இருக்கிறத தேவன் வெளிப்படுத்தி தருகிறார் நமக்கு. ராஜ்யத்தினுடைய ரகசியம், உலகத்தின் முடிவுக்குரிய ரகசியம், தன் பிள்ளைகளின் நிறைவுக்குரிய ரகசியம், இந்த பூமியை பெறப்போகிற தனக்குள்ள அடைய போகிற ஆசீர்வாதத்தின் நிறைவு, தம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பொழிவு எண்ணெய் ஊற்ற போகிறார் பூமி முழுவதும். சியோன் மலையில இருந்து நாங்கள் வாசிச்சிருக்கிறோம், அங்கே இருந்து உயர்த்ததால் ஊட்ட போற எண்ணெய் பூமி எல்லாரும் மாம்சமான யாவரும் ஒருவரும் தப்பி போகல. அன்றைக்கு நோவாவின் காலத்துல ஒருவனுக்கு கிருபை கிடைத்து தப்பினா மற்ற எல்லாரையும் அழித்தது போல அவனுடைய ஆவியானவர் எல்லாரையும் ஆளுகை செய்யும். அங்க யாரும் சொல்ல தேவையில்லை, வாங்க போவோம். அவங்க யூதரை பிடித்து கொண்டு ஒரு யூதரோட 10 பேர் போவாங்க. உங்களுக்கு தேவன் இருக்கிறார், இதெல்லாம் வேறு எழுதப்பட்டிருக்கு. அந்த அசைவ தேவன் கொடுக்க போறார். அப்ப விசுவாசிக்கு போயிடுவாங்க. விசுவாசிக்கு அங்கிருந்து தொடங்குவார் தான் அழைத்த ஜாதி. அதாவது பின்பா பவுல் சொல்கிறார், யூதர் வழியா எல்லாம் நமக்கு வந்தது. அப்போ நம்மை தேவன் ரட்சித்ததன் நோக்கம், நம்மை தேவன் இந்த பூமியில வைத்திர நாம் சாட்சி வாழ்க்கை வாழணும். அதனூடாக தேவன் பின்பாய் வந்து மாம்சமான யாவருக்கும் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். அப்போ நாம் அந்த ஆவியை நிரம்பணும். அந்த ஆவியானவரை நம்ம விட்டுட்டு நம்ம காரியம் செய்கிறபடியால் அவரை கனப்படுத்தி அவர்கிட்ட கேட்கணும். ஆவியானவரே, இன்றைக்கு இப்படி காரியம் நான் செய்யலாமோ கேட்டா அவர் உங்களுக்கு பதிலை நிச்சயமாய் தருவார். நம்ம கேட்கறது இல்லை, நம்ம செய்துட்டு பின்பாய் வந்து நாம் செய்கிற காரியங்கள் நிமித்தம் தேவன் துக்கப்படுவார். தன்னை பிள்ளை எந்த நல்ல தகப்பனும் பிள்ளையை அடித்தாலும் அவர் இருதயம் நோகும். அவர் சொன்னார், ஓசியால சொன்னார், நான் உனக்காக மனஸ்தாபப்படுகிறேன். அப்படிப்பட்ட தகப்பன் யோசிச்சு பாருங்க. நீங்க மூடரை போல முட்டாள்தனமா காரியத்தை செய்து போட்டு வந்து நிற்கப்பட அவர் தான் வரணும் ஒத்தாசை. அப்போ அவருடைய காரியங்கள் தடப்பட்டு கொண்டு இருக்கா, நம்ம சாட்சியை கெடுத்துருவோம். திருப்பி அந்த சாட்சியை எழுப்பி கட்டுவது சாதாரண காரியம் இல்லை. இன்றைக்கு அநேகருடைய சாட்சிகள் தவறாய் போனபடினாலதான் இன்றைக்கு எது சரி எது புலண்டு கூட புரிஞ்சு கொள்ள முடியாதபடிக்கு தடுமாறி போய் நிற்கிறாங்க. எந்த வழியில போறதுன்னு தெரியாது. நமக்கு ஒரே வழி, ஒரே ஜீவ மார்க்கம், அவருடைய வேத சத்தியம். அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதை வைத்தால் நீங்க வெளிச்சம் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இது சரியான பாதை, இது தவறான பாதை. எவன் என்னுடைய ஊழியக்காரன், எவன் சாத்தானின் ஊழியக்காரன், எவன் நல்ல தீர்க்கதரிசி, எவன் கள்ள தீர்க்கதரிசி, அழகாய் காட்டி கொடுப்பார். ஆவியானவர் படம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டி கொடுப்பார். நீங்க அதை அப்படிப்பட்ட மனிதன், அப்படிப்பட்டவரோடு தான் நம்மளோட உறவை ஆவியானவர் கட்ட விரும்புகிறார். அப்போ நாம் அப்படி இருக்க நம்மை ஒரு நிறைவுக்குள் தேவன் அழைக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் கொடுப்பேன் வாக்கு பண்ண அந்த ஆவியானவரை நம்ம விட்டுறவே கூடாது. நம்முடைய காலத்துல நம்ம அவரை பற்றி கொள்ளணும்.
நான், என் குடும்பம், என் சந்ததி, என்னை நம்பி இருக்கிற என் சபை பிள்ளைகள், என்னை நம்பி கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் அதை கொடுத்துறேன். அதை சாட்சியாய் காண்பித்து கொடுத்து அவர்களும் உடைய ராஜ்யத்தை நிற்க நாங்க எழும்பி பிரகாசிக்கணும். அந்த எழுப்புதல் இதயத்தங்களுக்குள்ள தாங்க ஆண்டவரே, அந்த வாழ்க்கை எங்களுக்குள்ள தாங்கண்டுதான் இந்த நாள் நம்ம ஆண்டவரத்தில் கேட்க போறோம். ஆகவே நம்ம எழுந்திருந்து அவரை பாடி துதிக்கிற இந்த நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கைகள் நமக்கு உகந்ததாய் மாற்றி